மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு உரிய வரி பங்கை வழங்காமல் குறுகிய மனப்பான்மையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் மத்திய மாநில உறவுகள் குறித்த கருத்தரங்கை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சமூக நீதியை எடுத்து சொல்கிற மண் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அரசியல் என்பது சமூக நீதியை பின்பற்றியே இருக்கிறது என்று குறிப்பிட்டார். சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் வழியாக பிஜேபி அல்லாத எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரும் வகையில் பல தடைகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டையும் மத்திய அரசு தர மறுப்பதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு விதிக்கின்ற நேர்முக வரிகளிலும் ஜிஎஸ்டி வரிகளிலும் மத்திய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித் தருகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு உரிய நிதி பகிர்வை வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது என்றும் முதல்வர் குறை கூறினார். பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. இதையெல்லாம் மீறி கடந்த 4 ஆண்டுகளா திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது. நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25 ஆண்டுல 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். இந்தியாவில் அதிகார குவிப்பு நடைபெறுவதை தவிர்க்க வேண்டும். மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் மத்திய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டு உள்ளது. அனைத்து தடைகளையும் மீறி தமிழ்நாடு போராடும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறினார்.